Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஹெல்தியா டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு பண்ண போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டக்காய் 1/4 கிலோ, நல்லெண்ணெய் 100 கிராம், இதுக்கு பதில் நீங்க கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, பூண்டு 2, சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 3, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், வெந்தய பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன், புளி, வெல்லம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இன்னைக்கு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் சுண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல சுண்டைக்காவை இந்த மாதிரி பாதியாக இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இடித்தா போதும். எல்லாம் இடித்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், சுண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சுண்டைக்காய் சூப்பராக வதங்கி இருக்கு. இப்போ குழம்பு பண்ணலாம். பேன் சூடு பண்ணி நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பூண்டு, பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி, சிவப்பு மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, 1/2 ஸ்பூன் வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி, 1 கப் நார்மலான தண்ணி, நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சிருங்க. 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருக்கு. கடைசியாக இது கூட வெந்தய பொடி, மிளகு பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், ஹெல்தியாக டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்தியான குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.